வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிடி கொஸ்டின் பேப்பரோட அப்ஜெக்ஷன், அதாவது நம்ம வந்து எதெல்லாம் கீ சேலஞ்ச் பண்ணலாமோ அந்த கொஸ்டினை பற்றின வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கொஸ்டின் வேணும் அப்படின்னா கீழே கூடிய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்காங்க. டெலிகிராமில் பாருங்கள், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து 128 டிஆர்பியில் அப்டேட் பண்ண கொஸ்டின் பேப்பர் ஏ அப்படிங்கிற கொஸ்டின் பேப்பரோட 128 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 128வது கொஸ்டின் வந்து பாருங்கள். தையல் ஊசியின் இயக்கத்தில் எந்த வகையான இயக்கம் காணப்படுகிறது? தையல் ஊசி எப்படி இருக்கும்? மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வட்ட இயக்கம் கிடையாது. ஓகேங்களா? சீரற்ற வட்ட இயக்கம் கிடையாது. ஒன்று நேர்கோட்டு இயக்கம், இல்லை அப்படின்னு நமக்கு என்ன வரும்? அதிர்வு இயக்கம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிங்க அப்படின்னா பி அண்ட் சி, ஓகேங்களா, இது ரெண்டும் மேபி ரைட்டாக சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரே ஆப்ஷன் வந்து சி கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட புக் ப்ரூஃப் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொஸ்டினோட புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய புக்குங்க. ஓகேங்களா? ஸோ சயின்ஸு 9th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா, ஸோ 9ஆம் வகுப்பு பழைய புக்கில் வந்து அதுக்கான புக் ப்ரூஃப் வந்து இருக்குது. ஸோ புக் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2003. ஓகேங்களா? ஜூம் பண்ணுற பாருங்க. புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2003. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கீழே மெர்ஜ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, அதிர்வு அல்லது அலைவு இயக்கம். ஓகேங்களா? ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முன்னும் பின்னும், அதாவது மேலும் கீழுமாக சீராக இயங்கினால் அவ்வியக்கம் என்னன்னு சொல்றாங்க? அலைவு இயக்கம். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்க? அலைவு இயக்கம். கடிகார ஊசல், ஊஞ்சல், தையல் இயந்திரம் உள்ள ஊசி. ஓகேங்களா? இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுக்கு ஈக்குவல் எக்ஸாம்பிள்? அலைவு இயக்கத்துக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ அலைவு அல்லது அதிர்வு, ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று வாய்ப்பு இருக்குது. இல்லை மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கொஸ்டின் ஏதாவது நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க, இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுக்கலாம். அதுக்கான பிடிஎஃப் புக்கானது கீழே அப்டேட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? கொஸ்டின் இருக்கும். செகண்ட் பேஜ் வந்து புக்கு, ஓகே, அதோட எடிஷனு, புக்கில் வந்து அது எங்கே இருக்குது? ஓகேங்களா? அதிர்வு அல்லது அலைவு இயக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிர்வு. ஓகேங்களா? ஸோ அதிர்வு அந்த எலக்ட்ரான்ஸாக சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ மேலே கீழே அதிர்வடையுது அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது அதிர்வு இயக்கங்களை மேபி வாய்ப்புகள் இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வைப்ரேஷனல் மோஷன் தான் ஆன்சர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ. ஸோ முடிஞ்சுட்டு நமக்கு கடைசி வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் கீழே எந்த கொஸ்டின் வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ஜெக்ஷன் மற்றவங்க தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்சால் அப்ஜெக்ஷன் தெரிவிங்க. இல்லை அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர் இல்லை தெரிஞ்சுக்க மூலமாக அந்த அப்ஜெக்ஷன் வந்து அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் நான் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? அப்லோட் தான் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் இது பண்ணி கொடுத்துறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு இது மாதிரி புக் ப்ரூஃபானது நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துறோம். சரிங்களா? தேங்க்யூ. இது பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டிரைவ்லேயே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.